ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நிஷாராஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான தாபா ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த ஃபிஷ் கறி செய்கிறதுக்கு 1/2 kg அளவுக்கு ஃபிஷ் எடுத்திருக்கேன். நம்ம ஷெரி, ரோஹு, கிங்ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை நான் 1 டேபிள்-ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்-ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 டேபிள்-ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள்-ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 டேபிள்-ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் 1 டேபிள்-ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபிஷ்ஷை. இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்-ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நான் ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். மசாலாவை நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 50% நம்ம வெங்காயம் குக் ஆனால் போதும். அது கூட இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே சேர்த்து நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம் நல்லா. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம தாபா ஸ்டைல் ஃபிஷ் கறிக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. சேம் டைம் நம்மளோட ஃபிஷ்ஷும் நல்லா மேரினேட் ஆகிட்டு மசாலாலாம் நல்லா ஒட்டிடுச்சு ஃபிஷ்ஷோட. இப்போ நாம் இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபிஷ் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. ஸோ நான் எல்லா ஃபிஷ்ஷையும் ஒரே டைமில் போட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி ஃபிஷ் கறி பண்ணுறதுல பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா ஃபிஷ்ஷுக்குள்ளேயே நல்லா இறங்கியிருக்கும். ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் நம்மளோட ஃபிஷ்ஷு. ஸோ இப்போ என்னோடய ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பக்கமே நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி ஃபிஷ் பண்ணால் என்னோடய வீட்டில் இருக்க 2 பூனைங்க சாரா அப்புறம் அவங்க அப்பாவுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். எப்போ இதை நான் குக் பண்ணி முடிப்பேன்னு ரெடியாக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு யாரும் இல்லை, இது சாரா தான் பசியில் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆயில் இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கரெக்டான அளவில் வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு. நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ரைஸோடு சாப்பிட போகிறதுனால தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே நம்ம வேக வச்சா போதும். லோ ஃப்ளேமில் வச்சா இன்னும் நல்லது. குக்கிங்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோமோ அந்த டிஷ்ஷஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நம்மளோட கடாயை இந்த மாதிரி எடுத்து கலந்து விடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஃபிஷ் போட்டிருக்கிறதுனால உடையிறதுக்காக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தண்ணி சுண்டிட்டு வரும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஆயில் எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும் போதே ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட ரொம்பவே சுவையான தாபா ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.